அப்படியே எனக்கு அங்கே நின்று தான் நீங்கள் நிற்கிற இடத்துல தான் நின்று பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அழுக வந்துச்சு. சரி அம்மா தான் வந்திருக்காங்க, நீங்கள் தான். ஏன்னா எனக்கு ஒவ்வொரு ஊராக மாறி மாறி போக போக நம்மளுக்கு யாருமே இல்லையோ. புதுசாக வந்து ஒரு இடத்துல நல்லா பழகுவோம், பழகின உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, போயிடுவோம். அப்போ நம்மளுக்கு யாருமே இல்லை. நான் ஒரு 2-3 வருஷமும் யார் கூடயும் நான் சரியாகவே பழகிறது இல்லை. ஏன்னா அங்கே பழகிட்டு நம்ம அவங்கள விட்டுட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. யாருமே இல்லையோ, அம்மா எனக்கு காட்சி கொடுக்குறது அதான் நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு அம்மா எதுவுமே கவலைப்படாத அப்படின்னு எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது. அப்புறம் என் பொண்ணுமே 3 வருஷமாக ட்ரை பண்ணி குழந்தை இல்லை, கல்யாணம் முடிச்சு 3 வருஷம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பெங்களூருக்கு வந்து அடுத்த மாதமே உண்டாயிட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு ஆசை, அவங்கள வந்து இங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வந்தப்போ அம்மா வந்து அன்னைக்கு தான் கரகம் எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்களுக்கு பூல் கொடுத்தாங்க, அன்னதானம் போட்டாங்க. அதான் அம்மா வர வச்சுருக்காங்க உங்களை. ஆமாம் ஆமாம். நான் வந்து சாமி கும்பிடும்போது நான் வேறு ஒன்றுமே அம்மாட்ட கேட்க மாட்டேன். அம்மா அன்னைக்கு கனகாம்பரம் நிறைய வச்சுருந்தாங்க. அம்மா எனக்கு கனகாம்பரம் பிடிக்கும், எனக்கு கொஞ்சம் கூடன்னு கேட்டேன். உடனே மடியில் இருந்து அப்படியே விழுந்துருங்க. இது எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, எப்படி தான் கடந்தது அப்படின்னு அப்படி மடியிலேருந்து கொடுப்பாங்க. அப்புறம் அன்றைக்கி நல்ல வெள்ளிக்கிழமை ஒயிட் கலர் சாரீ, க்ரீன் கலர் பார்டர் வச்சு புடவை கட்டியிருந்தாங்க. மேலே அந்த அம்மா அம்மா வந்து பச்சை கலர் சேலை கட்டியிருந்தாங்க. நகையெல்லாம் அப்படி ஜொலிக்குது. அம்மா அழகாக நகை போட்டிருக்க. அவங்க ஜிமிக்கி காதில் ஜிமிக்கி பெரிய ஜிமிக்கி அழகாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னதான் அந்த ஜிமிக்கி அப்படி லெஃப்ட் சைடு அப்படி கழட்டி தூக்கி போடுறாங்க. அதான் நீங்கள் யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு வந்தீங்க இல்லையா, நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. என் பொண்ணுக்கும் குழந்தையும் இப்போ கன்சீவ் ஆகிட்டா, இப்போ 8 மாதம் முடிஞ்சிச்சுங்க. எனக்கு வந்து அம்மா இப்படி சொல்லுவாங்க, எதுவுமே தெரியாது. என்னோட பழக்கம் என்னன்னா, எப்பயுமே அம்மா இது துர்க்கையம்மனுக்கு விளக்கு போட மாட்டேன். எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு கொண்டு போவேன். கொடுத்தேன்னா அவங்க வந்து அங்கே வச்சுட்டு, எங்கள் ஊர் வழக்கம் என்னென்னா 2 எலுமிச்சம்பழம் கொடுத்தா 1 எலுமிச்சம்பழம் சாமிக்கு வச்சுட்டு 1 வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. இங்கே வந்து அப்படி இல்லை. ஆனால் அம்மாட்ட நான் நிறையா வாட்டி வந்து வாரம் வெள்ளிக்கிழமை வந்து எலுமிச்சம்பழம் கொடுப்பேன். அம்மா சாமிகிட்ட வச்சு எனக்கு கொடுத்துருவாங்க. அன்னைக்கு அம்மா வந்து என்னை கூப்பிட்டாங்க. அவங்களாம் அத்தனை பேர், ஒரு 10 பேர் நின்றுருப்பாங்க. அம்மா என்னை கூப்பிட்டு, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி என்னை உட்கார வச்சு எனக்கு அவ்வளோ சொன்னாங்க. எனக்கு அப்படியே கண்ணீரே வந்துச்சு.